கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அந்த மாறாத வார்த்தை நம்முடைய சகாயம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒரு நன்மை வேண்டியதாக இருக்கிறது. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் பல முயற்சிகளை எடுத்துட்டீங்க, பல காரியங்களை செய்து பார்த்துட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை இன்னும் கிடைக்காதபடி காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர்தான் இந்த வானத்தை உண்டாக்கினார், அவர்தான் பூமியை உண்டாக்கினார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை தாயின் கருவிலை உண்டாக்கினவர் அவர். அவருடைய நாமத்தில் தான் உங்களுக்கு சகாயம் உண்டாயிருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் இயேசுவின் நாமத்தை நம்புங்கள், இயேசுவின் நாமத்தை விசுவாசியுங்கள், இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். அந்த இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமம் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் உங்களுக்கு சகாயம் கிடைக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் என்கிற ஒரு சகாயம் உண்டாயிருக்கிறது. கடன் பிரச்சனை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனி உண்டாக போகிறது. நல்ல திருமண வாழ்க்கை கர்த்தர் அமைத்து கொடுக்க போகிறார். நல்ல படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் என்று உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை சகாயமும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் விசுவாசித்து நீங்கள் அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்கள். அவருடைய நாமத்தில் தான் சகாயம் உண்டாயிருக்கிறது. தகப்பனே, இந்த வார்த்தையின்படி உம்மை நம்பி உம்முடைய நாமத்தை விசுவாசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கு சகாயம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.